ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னுடைய ஸ்டைல் மீன் குழம்பு. நீங்கள் எப்படி செய்வீங்க? இந்த பண்ருட்டி சைடெலாம் இப்படி தான் செய்வாங்க. நான் நிறைய இடத்துலலாம் பார்த்துருக்கேன். நான் கும்பகோணத்தில் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க ஒரு வித்தியாசமாக மீன் குழம்பு செய்வாங்க, எங்கள் ஹாஸ்டல் வார்டன். அது மாதிரி சில ஊரில் சில பேர் வித்தியாசமாக செய்வீங்க. நான் பண்ருட்டியில் பிறந்து வளர்ந்ததுனால இங்கே இப்படி தான் செய்வாங்க. நீங்களும் இப்படி தான் செய்வீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். என்னென்னா, நமக்கு எவ்வளவோ கெடுதல் செய்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம இருந்தாலும் அவங்க 1000 கெடுதல் செஞ்சாலும் அவங்க நமக்கு தேவை, அவங்க நம்ம உறவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்து நல்லது, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வோம். அவங்க என்னெல்லாம் தான் செஞ்சுருந்தாலும் அதை நம்ம மறந்து அப்படியும் அவங்களுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கும் போது அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி எது கேட்டாலும் நம்மளால் முடிஞ்சால் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் நம்மளால் செய்ய முடியல, அவங்க கேட்டு நம்மக்கிட்ட இல்லை அந்த பொருள் அப்படின்னு சொல்லி நம்மளால் செய்ய முடியாதப்போ, அந்த நேரத்தில் நம்ம செஞ்ச அனைத்து நல்லதுமே அவங்க மறந்துட்டு நம்ம அன்னைக்கு இல்லை, இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் பாருங்க, அதை தான் அவங்க அதே பிடிச்சிக்கிட்டு நம்ம பெரிய எதிரியாக அவங்க அப்படியே நினச்சிட்றாங்க. சில மனிதர்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில மனிதர்கள் தான். இது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. சில பேர் இப்படி இருக்காங்க. அதேமாதிரி உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தால் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். வாழ்க்கையில் நமக்கு இறப்பும் பிறப்பும் ஒரு முறை தான். அதனால் என்ன தான் தப்பு செஞ்சாலுமே சரி, அந்த கோவம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம நினச்சிட்ருப்போம். அடுத்தது அவங்கள பார்த்துட்டோம், அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டோம் அப்படின்றப்ப அந்த கோவம் எங்கே போகுதுன்னு தெரியல, எல்லாமே மறக்க தோணுது. அது மாதிரி அதனால் நம்ம இதெல்லாம் அந்த கோவத்தை அப்படியே வன்முறையாக நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லாமே ஃப்ரீயாக விட்டுட்டு, எல்லாருமே வேணும், இருக்கிறது ஒரு லைஃபு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண தான் பார்க்கணுமே தவிர்த்து, இவங்க வேணாதவங்க, இவங்க ஆகாதவங்க, நம்ம இவங்களுக்கு தான் செய்யணும், இவங்களுக்கு தான் எல்லாமே பண்ணணும், இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நமக்கு தேவை, எல்லார் கூடயுமே நம்ம இருக்கணும். ஏன்னா இருக்க போகிறது நம்ம கொஞ்ச நாள் தான். என்றைக்கு எப்போ நடக்கும்னே தெரியாது. நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.